புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற எப்போதும் என்றான் கிராமத்தில் சப் இன்ஸ்பெக்டரும் ஹெட் கான்ஸ்டபிளும் ஒருவரோட ஒருவர் மோதிக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. எந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்வது அப்படிங்கிறதுல இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. அது காரணமாக வார்த்தைகள் தடித்து மோதல் வந்தது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? பொதுவாக காவல்துறையினுடைய இந்த உயரதிகாரிகளுக்கும் கீழ்நிலை பணியாளர்களுக்கு இடையில் ஒரு பெரிய மோதல் தொடர்ந்து நடந்துகிட்டே வரக்கூடிய ஒன்று தான். அதுலேயும் குறிப்பாக அவர்களுக்குள்ள அந்த செய்தியிலேயே சொல்லப்பட்டது போல் அவர்களுக்குள்ள ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒழுங்கின்மையின் காரணமாக தான் அவர் தண்டிக்கப்பட்டதா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததாக சொல்கிறாங்க. ஒன்று, இதுக்கு முக்கியமான காரணமாக நான் கருதுவது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான மன அழுத்தம், இன்னொன்று பணிச்சுமை. எல்லாவற்றையும் தாண்டி அவர்களும் சாதாரண மனிதர்கள் தானே. அதனால் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை பற்றி நம்ம அக்கறை கொள்ளாமல் இருக்கிறதுனால வெளிப்படக்கூடிய ஒன்றா தான் பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி அவர்களுக்குள்ளே நடந்த சர்ச்சையினுடைய பின்பலம் வெறுமனாக இந்த மாதிரி ஒரு நாளில் ஏற்பட்டதாக இருக்காது. இது ஏற்கனவே புரிந்து கொண்டே இருந்த ஒன்று இன்றைக்கு வெடித்திருக்கும். இது ஒரு சம்பவம் அல்ல. விட்டு தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்துருக்கோம். அதனோட ஒரு விளைவாக தான் நான் இதையும் பார்க்குறேன். இது அன்று ஒரு நாள் வந்ததாக இருக்காது. இது மேலோட்டமாக பார்க்கும்போது வெளியில் தெரிகிற விஷயம் அந்த எந்த சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யணுங்கிறனால வந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு செய்தியில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வெகு நாட்களாகவே இரண்டு பேருக்கும் இடையில வேறு ஏதோ அழுத்தமும் வேறுபாடுகளும் இருந்திருக்கும். அந்த தலைமை காவலர் சப் இன்ஸ்பெக்டரையும் மற்ற காவலர்களையும் திட்டினாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில சொல்லுது. அப்போ அங்கே வேறு ஏதோ இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக காவல்துறையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போதே ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். அதாவது அவருடைய பொறுப்பு உணரணும். நம்ம யூனிஃபார்ம் போட்டுருக்கோம், பலர் பேருடைய பார்வை நம்ம மேலே இருக்குங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும். விளைவுகளை பற்றி சிந்திக்கணும். ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு சிந்திக்கணும். இந்த காவல்துறைங்கிறது ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ். இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த 2 அதிகாரிகளும் பாதிக்கப்படுவார்கள், லைஃப் பாதிக்கப்படும். இந்த நடந்த சம்பவத்து சம்பந்தமாக அவர் மீது எடுக்க நடவடிக்கையிலேருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு பல வருடங்கள் ஆகும். அவருடைய ப்ரமோஷன் பாதிக்கும், மனநிலை பாதிக்கும். இதை முன்னாடியே நினச்சிருந்தா இதெல்லாம் ஒரு இடத்துல பணியாற்றும் போது காவல்துறைன்னு இல்லை, எல்லா பணியிடங்கள்லையும் ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு, சக பணியாளர்களுடன் ஏற்படுற கருத்து வேறுபாடுங்கிறது சாதாரணம். ஆனால் காவல்துறையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது அதனுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டியே எப்படி. ஏன்னா பல பேர் பொதுமக்கள் வர்ற இடம், ஒவ்வொரு டீல் பண்ணுற விதம் ஏற்படும்போது இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டாடணும். லிமிட்டேஷன், நம்மளுடைய லிமிட்டேஷன் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அதிகாரம் என்ன, அதுக்கு இருக்கணும். சகிப்புத்தன்மை இருக்கணும். ரொம்ப முக்கியமாக சகிப்புத்தன்மையும் பின் விளைவுகளை பற்றி நினைக்கக்கூடியதும் பொறுமையும் இருக்கணும் காவல்துறை அதிகாரி. அது இல்லைன்னா நிச்சயமாக இது மாதிரி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதான். ஒருத்தர் பண்ணியிருக்கிறது பாருங்கள். இப்போ செய்தி வந்துடுச்சு, இந்நாட்டில் எவ்வளவோ இடங்களில் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எங்கெங்கேயோ மோதிக்க தான் செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்தி இல்லை. காவல் நிலையத்தில் 2 காவலர்கள் மோதிக்கிட்டாங்க போது அது மிகப்பெரிய செய்தியாக வருகிறது. அதை உணரணும். காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் உணரணும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த எந்த புள்ளியில் அதை விட்டுட்டு அடுத்தவருடைய முடிவுக்கு விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறத எப்படி முடிவு செய்கிறதுங்கிறது ஒரு சிக்கலான கேள்வியாக இருக்குது. அந்த புரிதல் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அவங்க 2 பேருமே காவல் பணியாற்றும் போதும் கூட அவங்க 2 பேருக்கு இடையிலுமே இருக்கக்கூடிய அதிகாரம், அதுக்கப்புறம் இவங்க யாருக்கு யார் பணிந்து போகிறதுங்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இதை விசாரிக்கிற முறை அல்லது இதை பதிவு செய்கிற முறை அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்க தான் செய்யுது. அந்த அணுகுமுறையில் இவங்களுக்குள்ள வேறுபாடு வரும். இதெல்லாம் தாண்டி நான் திருப்பவும் அழுத்தமாக சொல்லக்கூடியது, இவர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஆழமான பாதிப்பு இருக்கிறத நான் தொடர்ந்து பார்க்குறேன். குறிப்பாக இந்த கீழ்நிலையில் பணியாற்றுகிற காவலர்கள் எல்லோருக்குமே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு மன பாதிப்பு இருக்குது. எப்படின்னா, அவர்களுடைய உயர் அதிகாரிகளோடு எவ்வளோ தான் பணிவாக நடந்துக்கிட்டாலும் தொடர்ந்து ஏச்சும் பேச்சும் அவர்களை நடத்துகிற முறையும் முறையாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான மன வருத்தம் அவர்களுக்கு இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுக்கான சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரும்போது அப்படி மனம் மூர்க்கம் அடைகிறது இயல்பு தானே. ஒரு வகையில் பார்த்தா இவர்களுக்கு தேவை ஒரு விதமான ஒரு ஆறுதலும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாற்று வழிகளும், ஒரு முகாம் போல் இவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதும் தான். எல்லா துறைகளையும் இது நடந்தால் கூட சார் சொன்ன மாதிரி இப்போ அவர் சொன்னார் இல்லையா, உயர் அதிகாரிகளுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் இடையில் இந்த கடுபடி இருக்குன்னு, இது தவிர்க்க முடியாது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது தவிர்க்க முடியாத ஒன்று. என்னன்னு கேட்டிங்கன்னா,
கீழே இருந்து ஒவ்வொருத்தட்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு வந்து இந்த விளையத்தில் இது மாதிரி பண்ணிட்டாங்க, இது உடனே யாரை பாதிக்குங்கிறீங்க? அந்த இன்ஸ்பெக்டரை கேட்பாங்க, ஏன்னா லேக் ஆஃப் சூப்பர்விஷன், இதை முதலேருந்தே கண்காணிக்க விட்டீங்க. அதுக்கு மேலே உள்ள டிஎஸ்பி அத்தனை பேரையும் பாதிக்கும். ஈவன் இந்த டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் தேல்பி கால் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க, அவங்கள விளக்கம் கேட்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு நடந்துக்கிற அளவுக்கு ஏன் கண்காணிக்க மாட்டீங்க? இப்போ என்ன ஆகுது, கீழே உள்ள சபார்டினேட் செய்கிற தவறு மேலே உள்ளவர்களை பாதிக்குதுங்கிறதுனால டிசிப்ளினரி ஃபோர்ஸுங்கிறதுனால ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. சின்ன விஷயங்களோட பொறுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது தகவல் வந்தால் கூட அவர்களுக்கு ஒரு மெமோ கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சார் சொன்னது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப கடுபடியாக இருக்கார், ரொம்ப இந்த இன்ஸ்பெக்டர் என்ன விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் மேலே பொய்யான அலிகேஷன்ஸ், இதுதான் இந்த காவல்துறையில் நிலவுகிற ஒரு நிகழ்ச்சிகள்.